கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா விஜய் அவர்கள் நேற்று காஞ்சிபுரத்தில் ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காங்க. ஸோ என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்க. ஏன் சேனல் யாராவது புதுசாக வந்தீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ விஜய் அவர்கள் நேற்று காஞ்சிபுரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் இட்டிருக்காரு. ஸோ அதில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 2 வீலர் எல்லாருக்குமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவது பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் ஒவ்வொரு பட்டதாரி வர்றதுக்கு வழி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த சிஸ்டம்ஸ் நல்லா மேம்படுத்தி எல்லாருக்குமே அது கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயுமே எல்லாருக்குமே லைக் வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு ரெகுலர் இன்கம் வரா மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2வது பாயிண்டா பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் லைக் டிவிக்கு சப்போர்ட் நிறைய பேர் தற்குறிஸ்ன்னு சொல்றாங்க. அவங்க தற்குறிஸ் கிடையாது, அவங்க ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தெரியாது உங்களுக்கு 2026 லைக் எலெக்ஷன் வரும்போது அவங்க உங்களை ஆச்சரியப்படுத்தும் போது தெரியும் அவங்க யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா எம்ஜிஆர் அவர்கள் முதலா ஒரு கட்சி ஆரம்பிச்சப்போ எம்ஜிஆர் அவர்களையும் இது மாதிரி தான் சொல்லி நிறைய பேர் கேலி பண்ணாங்க. ஆனா அவரு என்ன லெகசி விட்டு போயிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா லைக் டிவிகேயோட ஐடியாலஜியா என்ன சொல்றாருன்னா ஜஸ்டிஸ் எஜுகேஷன் ஃபார் எவ்ரி ஒன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உமன் சேஃப்டி, இதுதான் டிவிகேயோட ஐடியாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை ஆண்டுட்டு வர ரூலிங் பார்ட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டா லூட் சிண்டிகேட் நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்களோட ஃபவுண்டர் அண்ணாதுரை அவர்கள் என்னென்ன ஐடியாலஜி விட்டுட்டு போனாரோ அதை இவங்க பின்பற்ற தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேசிவ் அலிகேஷன் வச்சிருக்காரு. என்னன்னா மேசிவ் சாண்ட் மைனிங் இப்போ பாலாறுல நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 4700 கோடிக்கு மேல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா 72 லட்சத்துக்கும் மேல இல்லீகலா சாண்ட டிக் பண்ணி இல்லீகலா எடுத்திருக்காங்க அப்படின்னும் அவர் நேத்து நடந்த உரையில சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ வரணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.